வெல்கம் டு ஈஸி கான்செப்ட். இந்த வீடியோவில் கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் கம்மிங் அக்டோபர் 2024 நம்மளுக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கான ஒரு ஆன்லைன் டெஸ்ட் சீரிஸ் நம்ம ஈஸி கான்செப்டில் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸ்க்கான ஷெட்யூல் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஷெட்யூலில் நம்மளுக்கு என்னென்னலாம் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு டெஸ்ட் டேட் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்பப்போ எந்தெந்த டெஸ்ட் ஆக்டிவேட் ஆகுங்கிறது, ஸோ யூனிட் வைஸா சாப்டர் வைஸ் அப்படிங்கிறது கொடுத்துட்டு, ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ், எவ்வளோ மார்க்ஸ், அந்த கொஷின்ஸ்க்கு எவ்வளோ டைம் டியூரேஷன் அப்படிங்கிறது எல்லாமே இதில் நம்மளுக்கு மென்ஷன் பண்ணிட்டாங்க. இது பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சாப்டர் வைஸாக நம்மளுக்கு டெஸ்ட், ஸோ நம்ம ஒவ்வொரு யூனிட்டுமே வந்து நம்ம சாப்டர் வைஸாக செக்ரிகேட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த சாப்டர் வைஸாக ஃபஸ்ட்டு நம்மளுக்கு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட். நம்ம எல்லாமே வந்து ஆன்லைன்லேயே எழுதிக்கலாம். போத் லேப்டாப் அண்ட் நம்ம மொபைல் ஃபோனில் கூட நம்ம டெஸ்ட் எழுதிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சாப்டர் வைஸாக ஸ்ப்ளிட் பண்ணி நம்மளுக்கு ஒவ்வொரு சாப்டர்லேயுமே வந்து எவ்வளோ கொஷின்ஸ் நம்மளுக்கு கேட்க முடியுமோ அந்தளவுக்கு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஒரு ப்ராக்டிஸ் முடிச்சிட்டோம், நம்ம ப்ரிப்பரேஷன் முடிச்சிட்டோம், நம்ம வந்து ப்ராக்டிஸ் பீரியடில் இருக்கோம் அப்படிங்கும்போது இந்த டெஸ்ட் சீரீஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த டெஸ்ட் சீரீஸ் வாங்கி அட்டன் பண்ணி பாருங்கள். இல்லை நாங்கள் வந்து ப்ரிப்பேர் தான் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா உங்களுக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் எந்தெந்த ஏரியாவிலிருந்து நம்மளுக்கு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, ஸோ நம்ம இன்னும் எந்தெந்த ஏரியாவை நம்ம ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு தெரியும். பிகாஸ் நம்ம ஒரு ஏரியாவில் வந்து நம்மளுக்கு இந்த ஏரியா வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம திங்க் பண்ணியிருப்போம். பட் அதிலிருந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கும்போது தான் ஓகே நம்ம இந்த ஏரியாவை விடக்கூடாது, இந்த பார்ட் நம்ம கண்டிப்பாக படிக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் நம்மளுக்கு வரும். ஸோ அதுக்காகவும் இந்த டெஸ்ட் சீரீஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி ஃபஸ்ட்டு யூனிட் சாப்டர் வைஸாக டெஸ்ட் எழுதிட்டு சாப்டர் வைஸ் முடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து சப்ஜெக்ட் வைஸ், இப்போ ஒரு சப்ஜெக்ட் 1 ஃபஸ்ட் யூனிட் அப்படின்னா நம்மளுக்கு ஃபஸ்ட் யூனிட்லேருந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு சப்ஜெக்ட் வைஸாகவே நம்ம கொஷின்ஸ் இருக்கும். ஸோ அப்போ அந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே நம்ம ஒவ்வொரு டெஸ்ட் இருக்கும். ஸோ சப்ஜெக்ட் வைஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஒரு ஃபுல் லென்த் டெஸ்ட் கொடுத்துருவாங்க. நம்மளுக்கு ஒரு அரௌண்ட் ஒரு 5 to 6 ஃபுல் லென்த் டெஸ்ட் இருக்கும். ஸோ ஃபுல் லென்த் டெஸ்ட் வந்து நம்மளுக்கு எல்லா சாப்டர்ஸ் அண்ட் எல்லா யூனிட்டுமே வந்து நம்மளுக்கு இன்க்ளூட் ஆகும். ஸோ நம்ம யூனிட் வைஸாக எழுதும்போது நம்மளுக்கு கரெக்டாக ஓகே நம்ம இந்த யூனிட் படிச்சிருப்போம், அந்த யூனிட் எழுதும்போது ஓகே நம்ம படித்ததுலேருந்து தான் இருக்கும். அடுத்தது சப்ஜெக்ட் வைஸாக எழுதும்போது ஹோல் சப்ஜெக்டாக ஓகே எல்லா சாப்டர்ஸையுமே நம்ம சேர்த்து எழுதுவோம். பட் ஃபுல் லென்த்தாக எழுதும்போது தான் நம்ம எல்லா சப்ஜெக்டையுமே நம்மளுக்கு வந்து ஆர்டர் பண்ணுறதுக்கான ப்ராக்டிஸ் கண்டிப்பாக நம்மளுக்கு ஃபுல் லென்த் டெஸ்ட்டில் தான் கிடைக்கும். ஸோ ஃபுல் லென்த் டெஸ்ட் நம்மளுக்கு அரௌண்டிங் இதில் வந்து ஒரு 5 to 6 ஃபுல் லென்த் டெஸ்ட் கொடுத்துருக்காங்க. மார்க் டெஸ்ட் மாதிரியே இருக்கும். எக்ஸாக்ட் எக்ஸாமில் நம்மளுக்கு எந்த மாதிரி இருக்கும், இப்போ ஃபர்ஸ்ட் யூனிட்ல எவ்வளோ நம்பர் ஆஃப் கொஷின்ஸ், ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுத்து நம்மளுக்கு இருக்கும் கொஷின்ஸ் எல்லாமே. ஸோ அப்படி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் வந்து நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். ஓகே நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம், நம்மளாலையுமே வந்து ஆன்சர் அட்டம் பண்ண முடியுது அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் கிடைச்சிருச்சுனாலே நம்ம இன்னுமே ரிவைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஒரு கான்ஃபிடென்ட்டாக நம்ம எக்ஸாம் அட்டன் பண்ணவே போகலாம். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு டைம் நம்ம போய் டைரக்ட் எக்ஸாமில் அட்டன் பண்ணும்போது நம்மளுக்கே ஒரு பயம் இருக்கும். எந்த மாதிரி இருக்கும், கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் வந்து நம்மளுக்கு எந்த மாதிரி இருக்கும், நம்ம இதை ஒரு வியூ பண்ணினதே இல்லையே அப்படின்னு ஒரு ஃபியர் இல்லாமல் நம்ம இந்த மாதிரி ஒரு ப்ரீவியஸாக ஒரு ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸ் வாங்கி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஹோப் இருக்கும், ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். ஓகே நம்மளாலையும் பண்ணிட முடியும், பிகாஸ் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம், நம்மளுக்கு இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது, நம்ம ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணிட்டோங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் நம்மளுக்கு இருக்கும். ஸோ அப்போ அட்டம் பண்ணிட்டு நம்மளுக்கு எந்த ஏரியாவில் நம்ம மிஸ்டேக் பண்ணுறோம், எந்த சப்ஜெக்ட் ஓகே நம்மளுக்கு வந்து ஈஸி சப்ஜெக்ட் எல்லாமே வந்து நம்ம ரிவைஸ் பண்ணி வச்சுட்டோம். ஒரு டஃப்பான ஏரியாவை வந்து நம்ம திருப்பி ரிவைஸ் பண்ணணும். நம்ம ஃபுல் லென்த் டெஸ்ட் போகும்போது, ஐ மீன் மார்க் டெஸ்ட்ல போகும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல கொஞ்சம் லேக் ஆகுது அப்படிங்கும்போது அந்த இடத்த மட்டும் நம்ம திரும்ப ரிவைஸ் பண்ணணும். இது எல்லாத்துக்குமே வந்து நம்மளுக்கு ஃபுல் லென்த் டெஸ்ட் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ அதுக்காக இந்த ஆன்லைன் டெஸ்ட் சீரிஸ் நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டோட்டலாக நம்மளுக்கு இந்த ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸில் வந்து சாப்டர் வைஸ் டெஸ்ட் இருக்குது, சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட் அண்ட் ஃபுல் லென்த் டெஸ்ட், ஐ மீன் மார்க் டெஸ்ட் இருக்குது. ஸோ டோட்டலாக 60 டெஸ்ட் அண்ட் அரௌண்ட் நம்மளுக்கு ஒரு 4,000 கொஷின்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டாலே போதும், நம்ம கண்டிப்பாக எக்ஸாமை கிளியர் பண்ணிடலாம். நம்மளுக்கு ப்ராக்டிஸ் தான் முக்கியம். நம்ம உட்காந்து தியரியாவே நம்ம படிச்சுட்டு இருக்கோம், கண்டென்ட் மட்டுமே நம்ம படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு அது வந்து ஓகே நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்ச மாதிரியே இருக்கும். ஓகே இதுவா ஓகே எனக்கு இது தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டென்ட் மட்டும் பார்த்துட்டே இருக்கலாம். பட் ஒன்ஸ் எல்லாமே நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு
ஒரு டெஸ்ட் எடுத்து எழுதி பார்க்கும்போது தான் மேபி யூனிட் டெஸ்ட்டாக இருக்கலாம், சாப்டர் வைஸ் டெஸ்ட்டாக இருக்கலாம், எந்த டெஸ்ட்டாக இருந்தாலும் நம்ம எல்லாமே நம்மளோட நோட்ஸ் எல்லாமே எடுத்து சைடாக வச்சுட்டு நம்ம ஒரு டெஸ்ட்டுன்னு தனியாக உட்காந்து எழுதும்போது தான் ஓகே நம்மளால எல்லாமே ரீகலெக்ட் பண்ணி கொண்டு வர முடியுதா அப்படிங்கிறது நம்மளுக்கே நம்ம செல்ஃப் எவாலுவேட் பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த ஆன்லைன் டெஸ்ட் சீரிஸ் வந்து நம்மளுக்கு மெயினாக செல்ஃப் எவாலுவேஷனுக்காக தான் மெயினாக நம்ம இந்த டெஸ்ட் சீரீஸே நம்ம அட்டம் பண்ணி பார்க்கணும். அதுக்காக சொல்கிறேன் நான். நீங்கள் கண்டிப்பாக வாங்கினா எனக்கு என்ன யூஸ் கிடைக்கும் அப்படின்னு நம்மளுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பிகாஸ் நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் எனக்கு அதே போதும் ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸ்னால என்ன யூஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு செல்ஃப் எவாலுவேஷன் நம்மளுக்கு இருக்கும். ஏன்னா செல்ஃப் எவாலுவேட் பண்ணாதான் ஓகே எனக்கு கண்டென்ட் எல்லாமே தெரிஞ்சிருக்கு, பட் நான் டெஸ்ட் திரும்ப திரும்ப எழுதும் போது தான் எனக்கு வந்து இன்னும் ப்ராக்டிஸ் அதிகமாகுது அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸ் பற்றி உங்களுக்கு ஒரு ஜென்ரல் இன்ட்ரடக்ஷன் நான் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாலும் ஓகே, இல்லை நான் படித்து முடிச்சுட்டேன், நான் கண்டென்ட் தான் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னாலும் ஓகே, நீங்கள் கண்டிப்பாக இந்த டெஸ்ட் சீரீஸ் வாங்கி அட்டெம்ப்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே கண்டிப்பாக ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். ஸோ இதில் பாருங்கள் டோட்டலாக ஒரு 6 மார்க் டெஸ்ட் இருக்குது. ஸோ டோட்டல் எக்ஸாமில் நம்மளுக்கு எவ்வளோ கொஷின்ஸ் கேட்பாங்க, 200 கொஷின்ஸ். ஸோ அதே நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து 200. டோட்டல் மார்க்ஸ் அண்ட் டோட்டல் டியூரேஷன் எல்லாமே சேம் ஆஸ் எக்ஸாக்ட் எக்ஸாமில் நம்மளுக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து இசியோட எக்ஸாம் ஷெட்யூல். ஸோ இதே மாதிரி தான் சேம் ட்ரிபிள்இக்குமே வந்து நம்மளுக்கு எக்ஸாம் ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸோட ஷெட்யூல் இருக்குது. சேம் சாப்டர் வைஸ் அண்ட் டெஸ்ட் இருக்குது. அண்ட் சாப்டர் வைஸ் டெஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து நம்மளுக்கு நம்மளோட ஈஸி கான்செப்ட் வெப் போர்ட்டலில் வந்து நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ அது எப்படி நம்ம அக்சஸ் பண்ணுறது அப்படின்னா easyconcept.in அப்படின்னு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஈஸி கான்செப்டோட வெப்சைட் வருங்க. நம்மளுக்கு இந்த மாதிரி ஈஸி கான்செப்டோட வெப்சைட் வரும். ஸோ இதில் நம்மளுக்கு ஸ்டூடெண்ட் லாகின் அப்படிங்கிற ஒரு பேனல் இருக்கும். ஸோ ஸ்டூடெண்ட் லாகின் கிளிக் பண்ணோன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் நம்மளோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்ததுக்கப்புறம் லாகின் பண்ணோன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி நம்மளோட ஸ்டூடெண்ட் போர்ட்டல் வந்து லாகின் ஆகும். இதில் வந்து நம்மளுக்கு இசிசி ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸ் அப்படிங்கிற ஒரு டேப் இருக்கும். அதில் வந்து மை டெஸ்ட் அப்படிங்கிற டேப் கிளிக் பண்ணோன்னா நம்மளுக்கு எல்லா யூனிட் வைஸ் டெஸ்ட் அண்ட் சாப்டர் வைஸ் டெஸ்ட் எல்லாமே வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இங்கே முன்னாடியே நம்மளுக்கு தெரிஞ்சுருங்க டோட்டல் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ், டோட்டல் மார்க்ஸ் அண்ட் டியூரேஷன் அப்படின்னு கொடுத்துட்டு ஸ்டார்ட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா டெஸ்ட்டுமே டெஸ்ட் சீரீஸ் ஷெட்யூலில் கொடுத்த டேட் படி நம்மளுக்கு ஆக்டிவேட் ஆகிட்டே வந்துட்டு இருக்கும். ஓகே, இதில் 1 டெஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்னு சொல்லி. ஓகே, ஸ்டார்ட் டெஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் நம்மளுக்கு கொஷின் ஓப்பன் ஆகிக்குங்க. ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி கொஷின்ஸ் ஆர்டராக நம்மளுக்கு வியூ ஆகிட்டே இருக்கும். ஸோ இங்கே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு வந்து டைம் லெஃப்ட் வந்து நம்மளுக்கு காமிச்சிட்டே இருக்கும். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு டைம் நம்ம கண்டிப்பாக நோட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இதில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கண்டிப்பாக கொடுத்துடணும். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு இருக்குங்க. எக்ஸாக்ட் எக்ஸாம் எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி தான் நம்ம இதில் வியூ பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே, இதில் இங்கே பாருங்கள் மார்க் ஃபார் ரிவ்யூ. இப்போ நம்மளுக்கு ஏதோ ஒன்றுக்கு தெரியல அப்படின்னா மார்க் ஃபார் ரிவ்யூ அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் அண்ட் இதுக்கு ஆன்சர் பண்ணுறது எல்லாமே இந்த மாதிரி தான். ஒரு ஆப்ஷன்ஸ் எந்த ஆப்ஷன் கரெக்ட் ஆப்ஷனோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கண்டிப்பாக கொடுத்துடணும். ஓகே, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ரைட் கார்னரில் கீழே கொஷின் பேப்பர் அப்படின்னு இருக்குது. இப்போ ஒவ்வொரு கொஷினாக நம்ம நெக்ஸ்ட் கொடுத்து பார்க்குறத விட ஃபஸ்ட்டு நான் ஒன்ஸ் கொஷின் பேப்பரை கோ த்ரூ பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா இந்த கொஷின் பேப்பர் கிளிக் பண்ணோன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் கொஷின்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு இருக்குங்க. ஸோ நம்ம வந்து ஒரு ஓவர் வியூ பார்த்துக்கலாம். ஸோ கொஷின்ஸ் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஷின் பேப்பர் மட்டும் வியூ பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த கொஷின் பேப்பர் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இதில் எல்லா கொஷின்ஸுமே நம்மளுக்கு டிஸ்பிளே ஆயிரும். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டோட ஸ்க்ரீன் இந்த மாதிரி தான் இருக்குங்க. நம்மளுக்கு கொஷின் இருக்கும், கொஷின் நம்பர் இங்கே மேலே இருக்கும், இதில் இங்கே டைம் லெஃப்ட் நம்மளுக்கு போயிட்டுருக்கும். ஸோ மார்க்ஸ் ஃபார் கரெக்ட் ஆன்சர் இங்கே இருக்கும். ஸோ எவ்வளோ கொஷின் நம்ம ஆன்சர் பண்ணியிருக்கோம், என்ன கொஷின் நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம் அப்படிங்கிறது கலர் வேரியேஷனோட நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம எல்லா கொஷின்ஸும் முடிச்சிட்டோம், சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு எல்லா கொஷின்ஸுமே அட் தி எண்ட் ஆஃப் தி டெஸ்ட் வந்துட்டோம் அப்படின்னா நம்ம முடிச்சதுக்கப்புறம் சப்மிட் கொடுத்துடலாம். ஸோ சப்மிட் கொடுக்கும்போது இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு டிஸ்பிளே வரும். இதில் நம்ம எவ்வளோ கொஷின்ஸ் ஆன்சர் பண்ணியிருக்கோம், அன்ஆன்சர் நாட் ஆன்சர்ட் கொஷின்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறது இதில் பார்த்துக்கலாம். நம்மளுக்கு ஒரு
இதில் நம்மளுக்கு எல்லாமே ஆன்சர் பண்ணியிருக்கோமா இல்லையாங்கிறது நம்மளுக்கு தெரியுங்க. நம்ம தெரியாமல் ஏதாவது ஒன்று மிஸ் பண்ணியிருந்தா கூட இதில் நம்மளுக்கு வந்து நாட் ஆன்சர்டில் ஒன்று இருக்கும். சரி ஓகே நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ இது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இது எதுக்காக அப்படின்னா நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு எக்ஸாக்ட் எக்ஸாம் மாதிரியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு மாடியூல் நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். இதுதாங்க ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸோட ஷெட்யூல் ஃபார் இசிஇ அண்ட் ட்ரிபிள்இ. ஸோ இது யூஸ் பண்ணி நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க, ப்ராக்டிஸும் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.